அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதத்தில் முதல் பத்திலே ரஹ்மத்துடைய பத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் அல்லாஹ் எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு ரமலான் மாதத்தை கொடுக்காமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் இப்படி ஒரு ரமலானை கொடுக்காமல் இந்த சமூகத்திற்கு மட்டும் இப்படி ஒரு ரமலானை கொடுத்தது ஏன் என்பதை நாம் என்றையாவது சிந்தித்து பார்த்திருப்போமா? நம் வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு ரமலானை கொடுக்காமல் இந்த சமூகத்திற்கு மட்டும் அல்லாஹ் இப்படி ஒரு ரமலானினுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறானே, அது ஏன் என்று நாம் என்றையாவது சிந்தித்து பார்த்திருப்போமா? ஒரு 3 காரணங்களை உங்களிடத்தில் நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். முன்னால் வந்த சமூகத்திற்கும் நமக்கும் ஒரு 3 வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று ஆயுள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 600-700 வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஏன் நமக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை 300-400 ஆண்டுகள் வாழ்ந்தார்களா? குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வரும், ஃபலபிஸ ஃபீஹிமா அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆம்மா. 1000-ற்கு 50 குறைவாக வாழ்ந்தார்களா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஆயுளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அப்படியே நம்முடைய ஆயுளை பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அஹ்மால் உம்மதி மா பைன 60 இல 70. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலங்கள் வாழும் என்னுடைய சமூகம் என்று சொன்னார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்து கொள்ளுங்கள், நமக்கு முன்னால் வந்த சமூகம் வரை 400-300 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆயுளை பார்த்தால்